கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரம் 9 வசனம். ஏசாயா 41:9. நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆமென். நம்முடைய தேவாதி தேவன் தமது ஜனங்களை மிக தொலைவிலிருந்தும் எல்லை நாடுகளிலிருந்தும் அழைத்து கொண்டு வருகிறார். இது தேச நாட்டு வேறுபாடுகளை, பிரிவுகளை கடந்து தேவன் தனது மக்களை சேகரிக்கிற விதத்தை காட்டுகிறது. இந்த வார்த்தைகள் தேவனின் பாசமும் பாதுகாப்பும் அவரது ஜனங்களுக்கு இருப்பதை வெளிப்படுத்துகின்றன. நீ என் தாசன் என்று கூறுவது தேவன் இஸ்ரவேலின் பராமரிப்பிற்கான தனது உறுதியை காட்டுவதாக உள்ளது. தாசன் என்றால் அவரை சேவிக்க வேண்டியவர்கள். தேவன் அவர்களை தாசனாக எடுத்து அவர்களின் பாதுகாப்பிற்கு முழுக்க பொறுப்பேற்றுள்ளார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதிலிருந்து தேவன் இஸ்ரவேலை தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொண்டார் என்பது விளங்குகிறது. இது தேவனின் கருணையையும் அவர் தன் மக்களை பற்றிய விருப்பத்தையும் உணர்த்துகிறது. அதோடு அவர் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று உறுதியளிக்கிறார். இது தேவன் இஸ்ரவேலின் மீது கொண்டிருக்கும் பாசத்தை வெளிப்படுத்துகிறது. தேவன் நம்மை புறக்கணிக்க மாட்டார், நம்மை வெறுத்துவிட மாட்டார் என்பதற்கான உறுதியை இந்த வசனம் கொடுக்கிறது. சரி, இப்போ இன்றைய தியான வசனம் மூலம் நம்மோடு பேசுவதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். இதற்கு முந்தைய வசனத்தில் என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று கூப்பிடுவதை கவனியுங்கள். என் தாசனாகிய இஸ்ரவேலே என்ற இடத்தில் உங்கள் பெயரை போட்டு தொடர்ந்து வாசியுங்கள். நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அங்கிருந்து உன்னை அழைத்து வந்தேன் என்கிறார். பாவ படுகுழியில் அமிழ்ந்து கொண்டிருந்த நம்மை எடுத்து நம்மை பேர் சொல்லி அழைத்து பரிசுத்தப்படுத்தி, நீ என் தாசன் என்று அன்போடு கூறுகிறார். நேற்று வரை பாவச்சேற்றில் செய்வதறியாது உழன்று கொண்டிருந்த நம்மை தூக்கி எடுத்த தேவன், நான் என் தாசனாக உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன் என்று உரிமை பாராட்டுகிறார். எத்தனை அன்பான தேவன் பாருங்கள். நீ இப்படி பாவ படுகுழியில் கிடந்ததால் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்றும் உறுதியளிக்கிறார். இன்றைய தியான வசனத்தை கூர்ந்து கவனித்து பார்த்தோம் என்றால், தேவன் நம்மோடு பேசுகிறார். தனிப்பட்ட முறையில் நம் ஒவ்வொருவரோடும் பேசுகிறார் என்பதை நம்மால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நாம் தேவனிடத்தில் தானாக வந்தவர்கள் அல்ல. தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அதன் மூலம் அவரிடத்தில் வந்திருக்கிறோம். நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என்று சொல்லும்போது அவரால் நாம் தெரிந்து கொண்டவர்கள் என்பது மிக தெளிவாக புரிகிறது.
பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உங்களை அவருக்காக அழைத்து வந்திருக்கிறார். முதலில் நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து தேவன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து தேவன் என்ன செய்வார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் முழுமையாக கிடைக்கும். நீங்கள் அவரால் தெரிந்து கொண்டு அழைக்கப்பட்டு அவருடைய தாசனாக இருக்கிறீர்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்களிக்கும் தேவன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்றும் உறுதி அளிக்கிறார். நேற்று வரைக்கும் நான் ஒரு அனாதை, நான் ஒரு பாவி, நான் ஒரு திக்கற்றவன், திக்கற்றவள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகளே, இப்படி யாராவது நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்களா? எனக்கு யாருமே இல்லைப்பா, நான் ஒரு அனாதை மாதிரி இருக்கிறேன், நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, நான் ஒரு திக்கற்று இருக்கிறேன், இப்படி யாரேனும் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று முதல் அப்படி சொல்வதை நிறுத்துங்கள். ஒருவேளை தேவனை அறிவதற்கு முன் இப்படி ஏதும் கூறி நீங்கள் புலம்பி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். தம்முடைய தாசனாக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னும் நான் பாவி, திக்கற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கிறது சரியா? யோசிச்சு பாருங்களேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், என்னுடையவள் என்று சொன்ன தேவன் உங்களை தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். எனவே அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி உங்கள் வார்த்தைகள் இருக்கட்டும். அவர் உங்களை உயர்த்துவார். நான் வியாதியில் இருக்கிறேன், என்னை சுகமாக்குவார் என்று விசுவாச அறிக்கை இடுங்கள். முதலில் நீங்கள் யார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். என்ன சூழ்நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், எப்பேற்பட்ட காரியங்கள் ஆனாலும், மரணமே கூட வந்தாலும், நீ யார் என்பதை மறந்து விடக்கூடாது. நீங்கள் யார் தெரியுமா? பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உங்களை எடுத்து அழைத்து அவருடைய தாசனாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதை ஒருபோதும் மறந்து போய் விடாதீர்கள். உங்களை தெரிந்தெடுத்த தேவன், உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். என்ன நோக்கத்திற்காக உங்களை அழைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும் வரை உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்படி இருக்க நீங்கள் ஏன் கலங்குறீங்க? அதை விட அற்புதமான ஒரு வார்த்தையை அவர் கொடுக்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று. நான் பாவியாச்சே, நான் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறேனே, ஆண்டவர் என்னை அழைச்சிட்டார், ஆனாலும் நான் இன்னும் முழுசாக பரிசுத்தமாகலையே அப்படின்னு கலங்குறீங்களா? உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, எனக்கு தெரியுமா, நீ இப்படி இருந்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன், நீ என்கிட்ட வா, எனக்காக உண்மையும் உத்தமுமான ஊழியக்காரனாய் இரு, நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன், நான் உன்னை வெறுத்து விட மாட்டேன். எத்தனை அன்பான தேவன் பார்த்தீங்களா? எவ்வளோ அற்புதமான வாக்குத்தத்தமாக இன்று நம்மோடு பேசுகிறார். நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு பின்னாடி ஃப்ளாஷ்பேக் மாதிரி நம்ம யோசித்து பார்த்தோம்னா, பாவ படுகுழியில் சிக்கி சின்ன பின்னமாக்கிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை தூக்கி எடுக்கத்தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் நமக்காக நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காகவே தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இதை ஒருபோதும் மறந்து விடாமல், ஆண்டவரே எனக்காக என் பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காகவே நீங்கள் இங்கே வந்தீங்கப்பா, இனி நான் எப்பொழுதும் உங்கள் பிள்ளையாய் உம்முடைய தாசனாக உம்முடைய ஊழியத்தை நான் உக்கிரானத்தோடு செய்வேன் என்று
அவர் பாதம் அமர்ந்து முற்றிலுமாக அவர் கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவரே நீதியின் பாதையில் உங்களை நடத்தி தன் வலது கரத்தினால் உங்களை தாங்கி வழி நடத்துவார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.